ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த அரிக் தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம வேறு லெவலில் கேம் எடுப்போம். அந்த கேம் பேர் தான் சூச்சு ஸ்பைடர் ஹாரர் கேம் ப்ளே. இந்த கேம் ப்ளே சூப்பராக இருக்கும். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தவங்க மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ போட கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம 100 சப்ஸ்கிரைப் அடிக்க இன்னும் 8 சப்ஸ்கிரைப் தான் இருக்குது. அது மாதிரி நம்ம இன்ஸ்டாகிராமோட லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க மறக்காமல் அந்த இன்ஸ்டாகிராம் லிங்க்கு ஃபாலோ பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அப்படியே ஃபஸ்ட்டு இந்த வீடியோ என்ன இருக்குன்னு பார்த்துடுவோம். ஃபஸ்ட்டு கதவை மூடிவிடும். அப்புறம் உள்ளே போய்ட்டு என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸ்க்ராப்போ வாங்க, ஃபஸ்ட்டே ஒரு ஃபியூல் கிடச்சிட்டு சொல்ல மறந்துட்டேன். இதில் மொத்தம் 8 ஃபியூல் நமக்கு தேவைப்படும். அதானது 8 ஃபியூல் எடுத்துகிட்டு போய் நம்ம ஜென்ரேட்டர், நம்ம கிராண்ட்மா கேம் ப்ளே பார்த்துருப்பீங்க. 2 ஃபியூலை ஊற்றி அந்த ஜென்ரேட்டர் ஆன் பண்ணி விட்ற மாதிரி, அது மாதிரி 8 ஃபியூலை ஊற்றி 4 ஜென்ரேட்டர் ஆன் பண்ணி விடணும். இந்த மாதிரி தான் இந்த கேம் ப்ளே இருக்கும். இதில் ஒரு எனிமி மட்டும் உண்டு, ஸ்பைடர் மாதிரியே இருக்கும். அந்த எண்டு வந்து எப்படி தப்பிச்சு போகிறோம், இந்த கேமோட கான்செப்ட்டு. அதனால் இந்த கேம் ப்ளே சூப்பராக இருக்கும். கவனம் பாருங்கள். அடுத்து இந்த இதில் என்ன இருக்குன்னு பார்த்துக்கிடுவோம். இங்கே ஒரு ஃபியூல் இருக்குது, 2 ஃபியூலு. இன்னும் நமக்கு இன்னும் 6 ஃபியூல் தேவைப்படுது. ஸ்க்ராப்பு கிடைக்கவே மாட்டுக்க. அது மாதிரி நம்ம பேக் பேனில் வந்து 2 ஃபியூல் மட்டும் எடுக்க முடியாது. அதுக்கு மேலே எடுத்தால் ஓவன்னு சொல்லி காமிக்க, எடுக்க முடியாது. இந்த ரூமில் ஒன்றுமே இல்லை. அது மாதிரி நீங்கள் பார்க்குறவங்க எல்லாரையும் நெக்ஸ்ட்டு வீடியோ என்ன போடணும்னு சொல்லி கவுண்ட் பண்ண சொல்லுதேன். இது கூட இந்த கேம் கூட ஒருத்தர் கவுண்ட் பண்ணதெல்லாம் நான் போடுதேன். பார்த்தீங்கன்னா உடையில் ஒரு 3 நாளாக வீடியோவே அப்லோட் பண்ணலாது. அதனால தான் நேற்றுக்கு ஒரு ப்ரோ வந்து சாயந்தரம் போல் கவுண்ட் பண்ணியிருந்தார். பார்க்குறவங்க யாராவது ஒருத்தவங்க, பார்க்குறவங்க எல்லாருமே நீங்கள் என்ன கேம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை கவுண்ட் பண்ணுங்கள். அந்த கேம் எடுத்து நான் போட்டுருவேன். இந்த வந்துட்டாங்க ஸ்பைடர். இந்த ஸ்பைடர் ஹவுஸ் இவனை சுட்டுகிட்டே இருக்கணும், அப்போ தான் கொஞ்சத்தை ஓடிடும். அடுத்தது அவ்வளோதான், ஓடிட்டான். ரொம்ப தூரம் வந்துட்டோம். இந்த இருக்கலாம், இங்கே தான் வந்து நம்ம 8 ஃபியூல் கேன் ஊற்றணும். இந்த 4 ஜென்ரேட்டர் இருக்கா, இந்த ஸ்க்ராப் இருக்குது. இந்த மாதிரி மொத்தம் 4 ஜென்ரேட்டரு, 8 ஃபியூலு. அதெல்லாம் போட்டு முடிச்சோன்னே ஒரு பட்டன் இருக்கும், அதை ஆன் பண்ணிட்டு போட்டால் கடைசியில் அந்த நிற்காம பார்த்தீங்களா தூரத்தில், அவனை நம்ம சுட்டுகிட்டே இருக்கணும். அந்த ஸ்பைடரை அவனோட ஹெல்த்து குறைய நம்ம சீக்கிரமாக இந்த டோர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் ஆகும். அது வரைக்கும் நம்ம இவனை ஸ்பைடர் வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டே இருக்கணும். உள்ள செத்துட்டோம்னா மறுபடியும் முதலேருந்து வர ஆரம்பிச்சிடும். அடுத்து வேறு ஏதாவது வீட்டுக்கு போவோம். இது வந்து ஓப்பன் வேர்ல்டு ஹாரர் கேம் மாதிரி கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த கேம் ப்ளே. அடுத்து போவோம். இங்கே ஒரு வீடு இருந்துச்சு. இங்கே என்ன இருக்கு பார்க்கும். இங்கே ஒன்றுமே இல்லை. நீங்கள் கவுண்ட் பண்ணால் தான் நெக்ஸ்ட்டு வீடியோ வரும், இல்லை நெக்ஸ்ட் வீடியோ வராது. பார்க்குறவங்க எல்லோரும் கவுண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச கேம் ப்ளேயே. இல்லைனா இந்த கேம் ப்ளே எப்படி இருக்குனாச்சும் கவுண்ட் பண்ணுங்கள். இந்த ரூமில் இருக்குமாகும். இந்த இதில் நம்ம ட்ரெயின் எங்கே நிப்பாட்டிக்குன்னு சொல்லி மறந்துடக்கூடாது, இல்லை அவ்வளோதான். அடுத்து அப்படியே போய் இந்த வீட்டில் பார்க்கலாம்ல. அவங்க பார்த்துக்கலாம். ட்ரெயின் எடுத்துகிட்டு போவோம். நீங்கள் மோஸ்ட்லி இந்த ட்ரெயினுக்குள்ளே இருங்க. ட்ரெயினுக்கு மொத்தம் 2 லைஃபு, நமக்கு மொத்தம் 3 லைஃபு 4 லைஃப் கிட்ட வரும். ட்ரெயினை மட்டும் நீங்கள் எதாவது பண்ண விட்றாதீங்க, இல்லை அவ்வளோதான். இதில் ஒன்றுமே இல்லை. வேறு ஏதாவது வாங்க போவோம். ட்ரெயின் எடுத்துகிட்டு இங்கே பார்த்தாச்சு. அடுத்தது இங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போம். இங்கே வீடெலாம் பார்த்த வீடெல்லாம் இருக்குது. நம்ம பார்க்காத வீடாவை பார்த்து போய் தேடணும். நீங்கள் வந்து எந்த வீடெலாம் பார்த்தீங்கன்னு சொல்லி இந்த டோரெலாம் திறந்து வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இல்லை மறுபடியும் திறந்த நம்ம பார்த்த வீட்லேயும் திரும்பி திரும்பி பார்த்துட்ருப்போம். இங்கே பார்க்கல, ஸ்க்ராப் இருக்குது 1. வேறு இது உள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம்.
ஃபியூல் கேன் இருக்குது. இன்னும் நமக்கு 5 ஃபியூல் கேன் வேணும். அப்படி இங்கே என்ன இருக்கும் பார்க்கும். இங்கே ஒரு ஸ்க்ராப் இருக்குன்னு தரல. இந்த ஸ்க்ராப் எடுத்துக்கிடும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்க்ராப் எடுத்துகிட்டு அடுத்து இந்த ரூமில் என்ன பார்த்துருவோம். இந்த வீட்டில் ஒரு ஃபியூல் கேன் இருக்குது. வேறு ஒன்றுமே இல்லையே. ஸ்க்ராப்பு நமக்கு தேவைப்படுது. ஸ்க்ராப் இருந்தால் தான் நம்ம ட்ரெயினை கொஞ்சம் அப்டேட் பண்ணால் தான் நம்ம கொஞ்சம் இந்த ட்ரெயினில் இருந்தாலும் கொஞ்சம் சர்வே ஆகலாம். இந்த இதில் தான் நம்ம போடணும். ஸ்பீடு கொஞ்சம் போட்டுட்டு ஆர்மோ கொஞ்சம் போட்டுட்டுரும். மேல் ரூம்னு இருக்கும் பார்த்தோம். இந்த வீட்டில் 2 ஃபியூல் எடுத்துருக்கோம். இன்னும் 4 ஃபியூல் தேவைப்படுது. இந்த ஸ்க்ராப் இருக்கு எடுத்துக்கிறோம். 1 2 வாங்க இன்ஸ்டாகிராம் ட்ரெயின் கிட்ட போயிடும். அவனை வாரான பார்த்துட்டு போகணும். நம்ம வெளியே இருந்தால் தான் அவன்கிட்ட சீக்கிரமாக அடிவிட்டு செத்துருவோம். ட்ரெயினுக்குள்ளே இருந்தால் கொஞ்சம் சேஃப்டியாக இருப்போம். அதனால் மோஸ்ட்லி கொஞ்சம் ட்ரெயினுக்குள்ளே இருக்க பார்த்துக்கோங்க நீங்கள் இந்த கேமில் விளாண்டிங்கன்னா. இந்த இங்கேலாம் பார்க்கலன்னு நீங்கள் இங்கே என்ன இருக்கும் பார்த்துரும். ஆனால் திரும்பி ஒரே இடத்த நம்ம வருவோம். மொத்தம் ஒரு வட்டமாக தான் இருக்கும். அந்த வட்டத்தை சுற்றி வருவோம். அதனால் நீங்கள் எந்த வீட்டை நீங்கள் பார்த்தீங்க உங்களுக்கு தெரியணுன்னா டோர் நல்லா திறந்து வச்சுட்டு போங்க. அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸ்க்ராப் வச்சு இதை அப்டேட் பண்ணி விட்ருவோம். ஹெல்த்து 3 போட்டு விட்ருவோம். இங்கே ஒரு வீடு இருக்குது, பார்க்கவே இல்லை. இங்கே என்ன இருக்குது? ஸ்க்ராப் இருக்குது. 1 2 வேறு எதுவும் இல்லை. வாங்க போவோம். ட்ரெயின் எடுத்துகிட்டு அடுத்தது அது மாதிரி வீடு எங்கே இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணுன்னா அந்த ஒரு லைட் மாதிரி இருக்குல்ல, அந்த லைட் இருந்தாலே அந்த இடத்துல வீடு இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி லைட் வந்தாலே அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு பார்த்துக்கோங்க. இவன் வாரானா பார்த்துட்டு நம்ம ஏன்னா இங்கேருந்து நின்றுட்டு இருப்பான் எப்போவுமே. அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இப்போ நம்ம ட்ரெயினை விட்டு இறங்கலாம். ட்ரெயின் இந்த வந்துட்டா பார்த்தீங்களா? வாங்க செத்துடக்கூடாது. ட்ரெயினோட எழுத்தும் போயிடக்கூடாது. நம்ம இறங்கி நம்ம செத்து போயிடும். அவ்வளோதான். அதான் அடிச்சிட்டான். டே 2 மொத்தம் 3 நாள் தான். ட்ரெயினுக்கு 2 நமக்கு 3. இந்த நிற்க நம்ம போட்டு முடிச்சிடக்கூடாது. என்சி நிற்கான். இந்த நிற்கான். ஒரு கல்லுன்னு அடிக்காதே. மொத்தம் 4ன்னு வந்துருப்பான். மாற்றி அடிங்க. முதல்ல 2 கல்ಲು அடித்தாலே போயிடுவான். இந்த போயிட்டாங்க பார்த்தீங்களா? அவ்வளோதான். இப்போ நம்ம போய் இறங்கிடலாம். அங்கே ஏதோ இருக்குது வீடு. கொஞ்சம் முன்னாடி போவோம். ஸோ நம்மளை லைட்டை வச்சே அந்த இடத்துல வீடு இருக்குன்னு சொல்லலான்னு. நாங்கள் லைட் இருந்தாலே இந்த இடத்துல வீடு இருக்குன்னு அர்த்தம். வந்தாச்சு. பார்த்தீங்களா? வீடு டோர் திறந்து போட்டு வந்தால் நமக்கு தெரியும் இடத்துல இருக்குன்னு. ஃபஸ்ட்டு இந்த 2 ஃபியூலை போய் போட்டு விட்ருவோம். கொஞ்சம் முன்னாடி போவோம். அவ்வளோதான். வெறும் போய் ஃபியூலை போட்டு விட்டு கடைசியில் ஜென்ரேட்டர் நம்ம ஆன் பண்ணி விட்ருவோம். இந்த தெரியுதா? இவன் வந்து எப்போவுமே இங்கே தான் நிற்பான். நம்ம ஃபியூலை போடணும் நேரத்துக்கு. ஒரு தடவை பார்த்துக்கணும் சேஃப்டிக்கு. ஸோ வாங்க ட்ரெயினை போய் எடுத்து விட்ருவோம். ஆன் பண்ணிடுவோம். இப்போ கண்டு எடுத்துடும். இனிமேல் நம்ம நல்லா கொஞ்சம் ஒத்து பார்த்து எந்த வீடெலாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த வீடை பார்க்கணும். மொத்தம் இன்னும் நமக்கு 4 ஃபியூல் தேவைப்படுது. 4 ஃபியூல் எடுத்து 4 ஜென்ரேட்டர் ஆன் பண்ணி விடணும். ஆன் பண்ணிவிட்டு பட்டன் ஆன் பண்ணிட்டு இந்த டோர் திறக்க வரைக்கும் இந்த ஸ்பைடர் நம்ம கொஞ்சம் மேனேஜ் பண்ணணும். அந்த இடம் தான் கொஞ்சம் கஷ்டம். அதில் கொஞ்சம் நீங்கள் சர்வே ஆகிட்டிங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க.
இந்த வந்துட்டான் பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு இவனை அடிச்சிரும். இப்போ இந்த கல்லேருந்து அடிக்கும். அவ்வளோதான், ஓட முடியல பாருங்க, இந்த இடத்துல அடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு. மடி சுடும். இவன் எவ்வளோ சுட்டாலும் சாவே மட்டுக்கான். கொஞ்சம் ரிவர்ஸ் வரும், சுட்டுட்டு கொஞ்சம் ரிவர்ஸ் வந்து போகும். அவன் சுடவும் முடியல. அவன் ரிவர்ஸ் வந்து ஓடிடுவான். நீங்கள் இந்த ஓடிட்டான் பார்த்தீங்களா? மாட்டி நின்றுருக்கான். நம்ம வேறு என்ன வீடெலாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்து வந்துடும். வேறு என்ன வீடெலாம் பார்க்கல. இங்கே இந்த வீடு பார்க்கல. இந்த ஒரு ஃபியூல் இருக்குது பாருங்கள், ஒன்று. நம்ம ஃபியூல் தேவைப்படுது. இங்கேயே ஒன்று இருக்க. 2 ஃபியூல் எடுத்துட்டோம். இன்னும் நமக்கு 2 ஃபியூல் தான். உங்களுக்கு வேறு இடத்துல மாறி இருக்கும். ஜஸ்ட்டு மிஸ்ஸு, நல்லா உள்ளே வந்துட்டோம். இங்கே தான் நின்று இருந்திருக்கான் ரொம்ப நேரமாக. இவங்க போட்டோம் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு போவோம். வாங்க போவோம். போமா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், டக்குன்னு ட்ரெயினில் போய் ஏறிட்டு ஸ்க்ராப் போட்டுட்டு வண்டியை மூவ் பண்ணிவிட்டு நம்ம ரிவர்ஸ் தான் பண்ணுவோம். 2 ஃபியூல் எடுத்துச்சு. இவன் வேற வந்துட்டான். இவனை கொல்ல முடிஞ்சால் கூட நல்லாயிருக்கும். கொல்லவும் முடியல. அவ்வளோ ஓடி போயிட்டான். ஃப்ரண்ட்டே போவோம். வேறு ஏதாவது வீடு பார்க்கலாம், பார்த்துட்டு போயிடலாம்ல. தூரத்தூர் லைட்லேயும் தெரியுது. இந்த கேம்லேயே உங்களுக்கு ஈஸி தான், விளையாண்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நானே ஃபஸ்ட் ட்ரைலே முடிச்சிட்டேன். இந்த வந்துட்டான் பாருங்க, அவ்வளோதான். ஜஸ்ட்டு மிஸ்ஸு. போ. இங்கே என்ன பார்க்கவே இல்லை இந்த வீட்டில். எங்கள் ஃப்ரெண்டு போயிடும். ஃபஸ்ட்டு ஃபியூவில் போய் போட்டு வந்துடணுமோ? என்ன கொஞ்சம் தூரம் தான். வந்தாச்சு. அந்த ஸ்பைடர் வரட்டும், இல்லை நம்ம போவோமா? ஸ்பைடர் வருமா வராதா? இந்த தான் நிற்கான் தெரியுது. வந்துட்டான் பாருங்க. வெறும் சுடும். நம்ம சுடாமல் விட்டால் தான் நம்ம நம்மளை அடிப்பான். அவ்வளோதான். இந்த ஒரு தடவை சுட்டால் ஓட்டிடும். அவ்வளோதான், ஓடி போயிட்டான். இந்த 2 ஃபியூலை போட்டால் இந்த 2 ஃபியூல் மட்டும் இந்த எவ்வளோ முடித்தோடனே 4 ஜென்ரேட்டர் ஆன் பண்ணி விட்டுறணும். அதை ஆன் பண்ணுறது தான் கஷ்டம். ஸ்க்ராப் ஒன்று போட்டு விட்ருவோம். அடுத்து இப்போ எந்த இதெல்லாம் தெரியாதுன்ட்டு இந்த வீடெலாம் பார்க்க வச்சுட்டு கண்டுபிடிச்சி கரெக்டாக பார்க்கணும். இன்னும் 2 ஃபியூல் மட்டும் தான் நமக்கு தேவைப்படுது. ஒரு வீடு தெரிஞ்சது பார்க்கல. நம்ம ஒரு கீழே இறங்கினாப்புல இருந்துச்சுல்ல, இந்த ஒரு வீடு நீங்கள் பார்த்தீங்கன்னு தெரியலையே. இங்கே தான் தெரிஞ்சுதே. இந்த இருக்கலாம் இந்த வீடு. அவங்க ஸ்டாப் பண்ணிடும். கொஞ்சம் ரிவர்ஸ் வந்துட்டு ஸ்டாப் பண்ணிடும். இந்த இருக்கலாம் இங்கே தான். அதுக்கு ஒரு வாட்டி ஸ்பைடர் தான் பார்த்துக்கிடும். வாங்க, நம்ம அந்த வீட்டில்
ஸ்பைடர் வருவானா எப்படி? ஸ்பைடர் வர மாதிரி தெரில. நம்ம போவோம். ஸ்பைடரும் வர மாதிரி மாட்டுக்க. ஒரு தடவை அவனை விரட்டி விட்டா நம்ம தைரியமாக போகலாம். இந்த வந்துட்டான் பாருங்க. அவ்வளோதான். இந்த அவனை போட்டு முடிச்சுட்டு அடுத்து அந்த கீழே வாக்க ஒரு வீடு இருக்குல்ல, அங்கே போய் என்ன இருக்குன்னு பார்த்துரும். அங்கே தான் ஃபியூல் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த ஒரு வீடு தான் நம்ம பார்க்கல. இந்த அவ்வளோ ஓடிட்டான். அவன் அந்த பக்கம் ஓடிட்டான். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போகணும். அவன் ஒரு ஊர்னு போயிடும். எனக்குலாம் இந்த வீடு பார்க்கல. இங்கே ஒரு ஃபீல்டு இருக்குது. இன்னும் நம்ம ஒன்று தான். இந்த ஸ்க்ராப் இருக்குது, எடுத்துக்கிடும். 1 2 3 ஸ்க்ராப் இங்கே ஒரு வீட்லேயே அடிச்சிட்டு அடுத்தது இந்த வீட்டில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இங்கே ஒரு ஃபீல்டு இருக்குது. அவ்வளோதான். நான் 8 வீடு எடுத்தாச்சு. இப்போ ஜென்ரேட்டர் தான் ஆன் பண்ணி விடணும். இப்போ போய் 2 ஃபீலை போட்டு விட்டுட்டு ஜென்ரேட்டர் ஆன் பண்ணணும். ஸ்க்ராப் இருக்குது. ஆனால் ஏங்க ஜஸ்ட்டு மிஸ்ஸு பாருங்க. வந்துட்டு போயிட்டான். அவன் கண்ணை மாட்டான், இங்கே நின்றுட்டே இருப்பான். நல்லா போயிட்டான். இப்போ பிடிச்சி அடிச்சுப்பான் நம்மளை. அடுத்து இங்கே என்ன இருந்தால் ஒரு லைட் லேம்ப் கிட்டே இருக்குது. ஃபியூல் 2 எடுத்தாச்சு. ஸ்க்ராப் இருக்குது. இன்னும் ஸ்க்ராப் இங்கே நிறைய கிடைக்கும். எடுத்து இப்படி ஸ்க்ராப் எடுத்து ட்ரெயினை அப்டேட் பண்ணிடுவோம். இந்த இங்கே ஒரு ஸ்க்ராப்பு, இங்கே ஒன்று, வேறு இந்த வீட்டுக்குள்ளே ஸ்க்ராப் இருக்கும். இந்த இருக்கா? முதல்ல இந்த இடத்துக்கு வந்துருக்கணும். இங்கே ஸ்க்ராப் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு நீங்கள் நடும்போது உங்களுக்கு வேறு இடத்துல ஸ்க்ராப் வரும். அது மாதிரி ஃபியூல் வேறு இடத்துல இருக்கும். அது மாதிரி நெக்ஸ்ட்டு வீடியோ என்னன்னு சொல்லி போட கவுண்ட் பண்ணிடுங்க. பார்க்குறவங்க எல்லோரும் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தாங்க மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம 100 சப்ஸ்கிரைபர்டிக்கு இன்னும் வெறும் 8 சப்ஸ்கிரைபர் தான் இருக்குது. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்பைடர் போயிட்டான். இப்போ ட்ரெயின் எங்கே இருக்குன்னு வேறு தெரியலையே. வீடு வேறு மாறி மாறி வந்துட்டோம். பெசாடி செத்துட்டுமா? எனக்கு தெரிஞ்சு நான் செத்துருன்னு நினைக்கிறேன். பாருங்க, ட்ரெயின் டேக்கை இங்கே இருக்குது. நம்ம ட்ரெயினை எங்கேருந்து விட்டோன்னு தெரியலையே. பெசாடி செத்துருமா? ஸ்பைடர் செத்தா ஸ்ட்ரெயிட்டாக அந்த இடமே ட்ரெயினுக்கு தான் போவோம். இந்த இங்கெல்லாம் ஸ்க்ராப் இருக்குது. இங்கே நிறைய வீடு இருக்கலாம் தான் குழப்புது. எங்கே இந்த சைட்லேருந்து நம்ம வந்தோன்னு இந்த மாதிரி தான் உங்களும் குழப்பம். எங்கள் ஸ்க்ராப்பில் எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம செத்து போயிடும். வேறு எங்கேயோ ஒன்று இருக்குது. வாங்க இப்போ சுற்றுறோம். அது 15 ஸ்க்ராப் இருக்குது. இன்னும் ஒரு 3 ஸ்க்ராப் கிடச்சா நல்லாயிருக்கும். எங்கே ஒன்று இருக்குது, எடுத்துக்கிடும். அடுத்து இந்த வீட்டுக்குள்ளே இங்கே ஒன்று, வேறு இங்கே ஒன்று. 18 கிட்ட வந்துட்டு வாங்க நம்ம செத்து போயிடும். ஸ்பைடர் எங்கே இருக்க? இந்த இருக்கியா? வாங்க செத்து போயிடும். அவன்கிட்ட வாங்க. அந்த நமக்கு இடம் வர தெரில, செத்து போயிடும். அப்போ ஸ்ட்ரெயிட் ட்ரெயின்கிட்ட போயிடும். 18 ஸ்க்ராப் இருக்குது, 2 ஃபியூலு வந்து ஒரு நம்பிக்கை. வாங்க அவ்வளோதான் இருக்குது. 18 ஸ்க்ராப், 2 ஃபியூலு. 10 ஸ்பீடு 8 போட்டு விட்ருவோம். அப்புறம் 5 ஹெல்த்து, 5 ஆர்மோ போட்டு விட்ருவோம். அவ்வளோதான். இப்போ 2 ஃபியூலை போட்டு விட்டு நம்ம ஜென்ரேட்டர் ஆன் பண்ணிட்டா முடிஞ்சுது. கேம் ப்ளே நம்ம ஈஸியாக முடிச்சிட்டோம். இங்கே வேற வந்துட்டான். அடுத்து அந்த கண்ணை சுட்டு முடிச்சிடும் அவனை. அவ்வளோதான், ஓடிட்டான். வாங்க நம்ம ட்ரெயினை எட்டு ஃபியூலை ஊற்றி ஜென்ரேட்டர் ஆன் பண்ணி விட்ருவோம். அவ்வளோதான், வந்தாச்சு. இந்த இங்கே ஒன்று ஜென்ரேட்டர் ஆன் பண்ணிட்டுருக்கோம். என்னங்க வரல? வாங்க ட்ரை பண்ணி போவோம். வந்துச்சு. இந்த இது ட்ரை பண்ணி போவோம். 1 2 1 week later. அவ்வளோதான்.
வாங்க கடைசி ட்ரை பண்ணி பார்ப்போம். 1 year later. இந்த டேச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். 2 3 வந்துட்டு. அடுத்து இந்த இது 1 1 2 3 அவ்வளோதான் முடிச்சிச்சு. இந்த ஒன்றே தான். 1 2 3 1 3 அவ்வளோதான். இதை ஆன் பண்ணி விட்டோன்னே இந்த டோர் திறக்கிற வரைக்கும் இது மெல்லமாகவும் திறக்கும். அது வரைக்கும் நம்ம அந்த ஸ்பைடரை மேனேஜ் பண்ணணும். ஸ்பைடர் வந்துட்டா பாருங்க, அந்த தெரிஞ்சதோ. வாங்க டக்குன்னு உள்ளே போய் நம்ம இதை முடிச்சிடும். ஃபஸ்ட்டு இவனை அடிக்க முடியாத ஃபஸ்ட்டு ட்ரெயினை நம்ம எடுத்துரும். இல்லை நம்ம ஹெல்த்தர் ரொம்ப குறையுது. அவன் அடித்து போக மாட்டேக்கான். வாங்க ட்ரெயின் எடுத்துரும். ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. பாருங்கள் நம்ம ஹெல்த்து எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு. இப்போ நம்ம இவனை மேனேஜ் பண்ணிட்டே இருக்கணும். அந்த மேலே தெரியுதா ஒரு வெள்ளை கலர் கோடு மாதிரி வந்துகிட்டே இருக்குல்ல, அந்த தான் நம்ம டோர் அங்கே மெல்லமாக திறக்கும். அது வரைக்கும் நம்ம ஸ்பைடர் மேனேஜ் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம கேம் பிளே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு பிடிச்ச ரெட் கலர் ஹார்ட்டை கவுண்ட் பண்ணிடுங்க. அடுத்து இந்த கண்ணு சுடும். இன்னும் கொஞ்சம் 50% வந்துட்டு உன்னை எப்படியாச்சும் மேனேஜ் பண்ணிட்டே இருக்கணும். நான் ஃபஸ்ட் தப்பு பண்ணிட்டேன். இந்த நின்று அடித்தது நல்ல வேலை. ட்ரெயினை ஃபஸ்ட்டு எடுத்துட்டோம். முடிச்சிடும். இன்னும் கொஞ்சம் தான். எனக்கு கொஞ்சம் தூரம் தான் முடிச்சிடும் டக்குன்னு. அப்படியே 70% வந்துச்சு. இன்னும் 30% தான் முடிச்சிடும். டோர் கொஞ்சமாக திறக்கு. கொஞ்சத்தில் நம்ம கேம் பிளேயை முடிக்க போகிறோம். நம்ம கேம் பிளே எப்படி செஞ்சுட்டு கவுண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச கேம் பிளே கவுண்ட் பண்ணிடுங்க. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.